வாங்க, இன்னைக்கு ஒரு செம்ம கதை பார்க்க போறோம். இது வெறும் புராண கதை இல்ல, ஒரு பழங்காலத்து மாஸ்டர் பிளான், ஒரு தெய்வீகமான ஹைஸ்ட் கதைனே சொல்லலாம். கதையோட ஆரம்பமே ஒரு பெரிய கேள்வியோட தான். கருடன் தேவலோகத்துக்கே போறாரு, தேவர்களை ஜெயிக்கிறாரு, சாகாவரம் தரும் அமிர்தத்தையே கைப்பற்றாரு. ஆனா அதுல ஒரு சொட்டு கூட அவர் குடிக்கல. ஏன்? நீங்களே யோசிச்சு பாருங்களேன். அந்த ஏன் அப்படிங்கிற கேள்விக்குள்ளதான் இந்த மொத்த கதையோட ட்விஸ்டே அடங்கியிருக்கு. அது உங்களை உண்மையிலேயே ஆச்சரியப்படுத்தும். சரி, வாங்க முதல்ல விஷயத்துக்கு வருவோம். கருடன் எதுக்காக இவ்ளோ பெரிய ஒரு ரிஸ்க் எடுக்கணும், அதுவும் தேவலோகத்துக்கே போகணும்? அதாவது கருடன் சாதாரண ஆள் இல்ல. அவரோட பவர் எந்த லெவல்ல இருந்துச்சுன்னு பாருங்க. ஒட்டுமொத்த தேவலோகத்தையே ஒரு கலக்கு கலக்கினாரு. இந்திரனோட வஜ்ராயுதத்தையே அசால்ட்டா தாங்கினாரு. கடைசியா யாருமே நெருங்க முடியாத அந்த அமிர்த கலசத்தையே தூக்கிட்டு வந்தாரு. ஆனா இவ்ளோ பெரிய சக்தி, அதிகாரம் இதெல்லாம் அவருக்கு ஒரு பொருட்டே இல்ல. அவரோட ஒரே குறிக்கோள் ஒண்ணுதான்: பாம்புகள் கிட்ட அடிமையா இருந்த அவங்க அம்மாவை எப்படியாவது மீட்கணும். அந்த பாசத்துக்காக தான் இந்த மொத்த போராட்டமே. இப்போ கதையில இன்னொரு பக்கம் இருக்குல்ல, கருடனோட எதிரிகளான அந்த பாம்புகள். அவங்களோட பேராசை இந்த கதையை எப்படி மாத்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம். கருட தன் தாயை விடுவிச்ச அடுத்த நிமிஷம் பாம்புகளுக்கு அது பத்தல. அவங்க கேட்ட மொத கேள்வி என்ன தெரியுமா? சரி, அதெல்லாம் ஓகே, அமிர்தம் எங்க? இங்கதான் நீங்க ஒரு விஷயத்த கவனிக்கணும். ஒரு பக்கம் கருடனோட அன்பு, இன்னொரு பக்கம் பாம்புகளோட பேராசை. கருடன் சுதந்திரத்துக்காக போராடுறான், பாம்புகள் சாகாவரங்கிற அதிகாரத்துக்காக அலையிறாங்க. இந்த இரண்டுக்குமான போராட்டம் தான் இந்த கதை. பாம்புகள் அமிர்தம் கிடைக்க போகுதுன்னு கனவுல மிதந்துட்டு இருந்தாங்க. ஆனா கருடன் மனசுக்குள்ள ஒரு சின்ன சிரிப்பு. ஏன்னா அவரோட அசலாட்டம் இனிதான் ஆரம்பிக்க போகுது. சரி, வாங்க அந்த மாஸ்டர் பிளான் என்னன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். கருடன் அந்த அமிர்த கலசத்தை தர்ப்பை புல் மேல வச்சுட்டு பாம்புகள் கிட்ட சொல்றாரு, ஒரு நிமிஷம் நில்லுங்க. இது சாதாரண பானம் இல்ல, இது தெய்வீக அமிர்தம். இத குடிக்கிறதுக்கு சில முறைகள் இருக்கு. பிளான் ரொம்பவே சிம்பிள், ஆனா புத்திசாலித்தனமானது. இது ரொம்ப புனிதமான அமிர்தம். அதனால இத குடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் உடல் அளவுல சுத்தமா இருக்கணும். முதல்ல போய் ஆத்துல குளிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, சாகாவரம் கிடைக்க போகுதுங்கிற அந்த ஒரே ஒரு ஆசை, அந்த பேராசை அவங்களோட பகுத்தறிவையே முழுசா மறைச்சிருச்சு. வேற எதையுமே யோசிக்காம சரி சரின்னு தலையாட்டிட்டு கிளம்பிட்டாங்க. இப்பதான் கிளைமேக்ஸ். பாம்புகள் அந்த இடத்தை விட்டு நகர்ந்த அந்த சில நொடிகள் தான் கதையோட போக்கையே தலைகீழா மாத்த போகுது. என்ன நடந்ததுன்னா, பாம்புகள் ஆத்த நோக்கி போறாங்க. அதே சமயம் இதுதான் சான்ஸ்னு மேல இருந்து இந்திரன் வராரு. அந்த அமிர்த கலசத்தை எடுத்துட்டு போயிடுறாரு. பாம்புகள் குளிச்சு முடிச்சிட்டு திரும்பி வர்றதுக்குள்ள அங்க எல்லாமே காலி. சிம்பிளா சொல்லணும்னா, கருடனோட பிளான் 100க்கு 100 பெர்ஃபெக்ட்டா ஒர்க் அவுட் ஆச்சு. ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இல்ல. திரும்பி வந்து பார்த்தா அமிர்தத்தை காணும். பாம்புகளுக்கு கோபம் தலைக்கேறுது. ஏமாந்துட்டோமேங்கிற ஆத்திரத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அமிர்தம் இருந்த அந்த தர்ப்பை புள்ளையாவது நக்கி பாப்போன்னு நக்க ஆரம்பிக்குதுங்க. புராணங்கள்ல இந்த மாதிரி நிறைய கதைகள் வரும். அதாவது இயற்கையில நடக்கிற ஒரு விஷயத்துக்கு, உதாரணமா பாம்பு நாக்கு ஏன் பிளவா இருக்குங்கிறதுக்கு ஒரு கதை மூலமா காரணம் சொல்றது. இதுக்கு ஏட்டியாலஜி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இந்த கதைப்படி அன்னைக்கு அந்த கூர்மையான தர்ப்பை புல்ல நக்கினதுனாலதான் பாம்புகளோட நாக்கு ரெண்டா பிளவுபட்டு போச்சு. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் தொடருதுன்னு புராணம் சொல்லுது. சரி, இந்த கதை எல்லாம் ஓகே. இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும்? இதுல ஒரு முக்கியமான பாடம் இருக்கு. கண்டிப்பா கருடன் ரொம்பவே சக்தி வாய்ந்தவர், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா அவரோட இந்த மாபெரும் வெற்றிக்கு காரணம் வெறும் உடல் பலம் மட்டும்தானா? இல்லவே இல்ல. அவர் ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் அவரோட மூளை. உடல் பலத்தை விட அந்த இடத்துல புத்திசாலித்தனத்தை சரியா பயன்படுத்தினதுதான். அப்போ இந்த கதை நமக்கு ஒரு பெரிய கேள்வியை முன்வைக்குது இல்லையா? உண்மையான சக்திங்கிறது உடம்புல இருக்கிற பலமா, இல்ல சரியான நேரத்துல சரியான இடத்துல பயன்படுத்துற புத்தியில இருக்கிற பலமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.